நண்டு ரசம் வச்சாச்சுங்க. பயிரில் பிடிச்ச மீன் ஆஞ்சி சுத்தம் பண்ணியாச்சு. இதை வறுத்துட்டு குழம்பு வச்சிட வேண்டியதான். எம்மியான குழம்பு வச்சிட வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. உடம்புக்கும் குளுமை அது. சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் வெடிச்சிருச்சு. இது தேவையான பொருள் என்னென்ன பார்த்துருவோம். ஆற்று மீனுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம், தக்காளி, 2-3 பச்சை மிளகாய் கீழ்ச்சி வச்சுருக்கேன். பூண்டு உரிச்சு அரிஞ்சு அரிஞ்சு வச்சுருக்கேன். வெடிச்சிருச்சு. போட்டு வெங்காயத்தை போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்றா போட்டு நல்லா கிண்டிக்கும். அடுத்து தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கின பிறகு பூண்டை போட்டுக்குவோம். ஆற்று மீன் குழம்பு 8 ஊர் வாசம் அடிக்குங்க வச்சா. அது அவ்வளோ மனமாக இருக்கும். அதுவும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டு வச்சா இன்னும் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ணுவேன். பூண்டை போட்டுருவோங்க. பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கட்டும். அடுத்து நம்ம போய் குழம்பு போட்டுடலாம். இது நல்லா இவங்க வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம குழம்பு போட்டுக்கலாம். தேவையான புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நான் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. இந்த தூள் வந்து வீட்டில் அரைச்ச தூள் பயங்கர வாசனையாக இருக்கும். மீன் வறுவலுக்குலாம் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே உப்பும் போட்டு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். எப்பயுமே நாட்டு மீன் குழம்புக்கு கொஞ்சம் குழம்பு வந்து கட்டியாக இருக்கும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிச்சு. பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு புளிக்காசில் இதை ஊற்றுருவோம். இந்த அளவுக்கு கட்டி அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காய் போட்டுக்குவோம். அவரைக்காய், மாங்காய் இதெல்லாம் வந்து நாட்டு மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. என் பையன் 2 நண்டு எடுத்து எனக்கு குழம்புல போட்டு கொடுமான்னா, அதனால் அவனுக்காக குழம்புல போட்டுருவோம். நண்டையும் நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு தாளிப்பு போட்டு வடகம் போட்டு தாளிப்பு போட்டுரும். குழம்பு நல்லா கொதிச்சிச்சிங்க. நல்லா கொதித்து நல்லா தடிமனா நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து மாங்காய் போட்டுக்குவோம்.